அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் பம்பரம் கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் மைக் மேன். போராட்டம்னு சொன்னாலே முதல் வரிசையில் நிற்கும் அரசியல் கட்சி தலைவர் மதுரை பக்கம் ஒரு போராட்டம் நடத்த அதையே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் கொடிவீரன். மதுரையில் போராட்டம் நடத்த என்ன காரணம்னு பெருமைகளை சொல்வதா தொடக்க காட்சிகளை அமைச்சிருக்காங்க. 7 சிறு குன்றுகளின் தொடர்ச்சியாக கொண்டுள்ளது இந்த மலை குன்றுகளின் தனித்துவமான நிலப்பரப்பு. இப்பகுதியின் முக்கிய நீராதார பகுதியாக செயல்படுகிறது. இங்கு 72 ஏரிகள், 200 இயற்கை சுனைகள் மற்றும் 3 தடுப்பணைகள் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. தன்னோட கடந்த காலத்தை இப்ப உள்ளவங்க தெரிஞ்சுக்க வேணாமான்னு தஞ்சாவூர் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்காங்க. தஞ்சை மக்கள் என் பின்னாலே திரண்டார்கள். நான் எடுத்த எடுப்பிலே சொன்னேன், இங்கே ஒரு ஆபீஸ் திறந்திருக்கிறே, நீங்கள் மீத்தேன் திட்டத்துக்கு அந்த ஆபீஸை 2 நாளைக்குள் உடைத்து சுக்குநூறாக்குவோம் என்று நான் பேசினேன். அந்த இரவே 5 லாரிகளை கொண்டு வந்து அந்த ஆபீஸையே காலி செய்து கொண்டு அந்த பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் ஓடி போய்விட்டார். என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தன்னோட போராட்ட காலத்தை நாயகன் எடுத்து சொல்லும் போது ஒட்டுமொத்த கூட்டமும் ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகிற கரும்பு தோட்டங்களும் தென்னஞ்சோலைகளும் வாழை தோப்புகளும் கொண்டிருக்கக்கூடிய அந்த தஞ்சை மண்டலம் பாலைவனம் ஆகிவிடும் என்று ஊராக போய் சொன்னேன். எல்லா இடங்களிலும் என்னை வரவேற்றார்கள். மகாராஷ்டிரத்திலே அடித்து விரட்டியவன் தான் வீரனா, தூத்துக்குடியிலே இருப்பவன் என சாதுவா, வேலும் அறிவாளும் அவனுக்கு கைவந்த கலை. இந்த அடுத்து மதுரை, இந்த மதுரை பாண்டிய மண்டலம் சோர்வுற்ற இடம் என்று நினைக்கிறாயா? மகாராஷ்டிராவிலே நடத்தியதை விட வீட்டுக்கு ஒரு சம்பட்டி கடப்பானையோடு அந்த இடத்துக்கு வந்து உன்னுடைய தொழிற்சாலையை உடைத்து நொறுப்போம் என்று பகிரங்கமாக பேசினேன். கோர்ட்டிலும் பேசினேன், வீதியிலும் பேசினேன். ஓட்டு வேட்டைக்கான கூட்டம் இல்ல, மக்கள் சேவைக்கான கூட்டம்னு நாயகன் பஞ்ச் டைலாக் பேசுவதா படம் முடியுது. நான் எந்த கூட்டத்திலும் ஓட்டு கேட்டதில்லை, எந்த கூட்டத்திலும் நீங்கள் மதிமுகவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை. எல்லா கட்சிக்காரர்களும் தான் வந்து எனக்கு சாதனை போட்டுவிட்டார்களே. ஆக நான் பொது மனிதனாக, தமிழகத்தின் ஊழியக்காரனாக, தமிழகத்தின் வேலைக்காரனாக, மொத்தத்துல மைக் மேன் டாப் கியர் வண்டிதான். We are back to cinema. ஒரு வழியா பல வருடங்கள் கழித்து, ஒரு சகாப்தமே கழித்து, ஓகே, கலியுகத்துக்கு நம்ம கலியுகத்துல என்னாச்சு சினிமால என்னாச்சு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமா, அதாவது ஒரு 12-13 வருஷம் கழிச்சு விஷால் அவர்களுடைய நடிப்புல, சுந்தர் சிங்கினுடைய டைரக்ஷன்ல மதகஜ ராஜா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரண் அவர்கள் நடிப்புற கேம் சேஞ்சர் படத்துடைய ட்ரெய்லர் வந்து விட்டுருக்காங்க. மிகவும் பிரம்மாண்டமா இந்த படம் தயாரா இருக்கு அப்படின்னு இயக்குனர் சங்கர் அவர்கள், ராம் சரண் அவர்கள்லாம் நிறைய இதுல பேசிட்டு இருந்தாங்க. ப்ரொமோஷன்லாம் அப்படி போயிட்டு இருந்தது, ஒரு பேன் இந்தியா லெவல்ல அப்படி வரும் அப்படின்னு. எஸ். சூர்யா அவர்கள், ஜெயராம் அவர்கள் அப்படின்னு ஒரு நிறைய பேர்லாம். சங்கர் அவர்கள் அப்படின்னாலே இப்ப இந்தியன் 2லாம் பார்த்திருப்பீங்க, பிரம்மாண்ட ஃபீல் தானே கொடுத்தாரு. பாலா அவர்களோட இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வணங்கான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதா. அதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சிருந்தாங்க, 25 years ஆஃப் பாலா அப்படின்லாம். அதுல நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸும் நம்ம பார்த்திருப்போம். இப்போ படத்துல இருந்த அந்த மேக்கிங் வீடியோலாம் இருக்கும்ல, ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது, அப்புறம் கேஷுவலா நிறைய விஷுவல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி கேஷுவலா நடக்குதா? யதார்த்தமா நடக்குங்க, நம்புங்க. யதார்த்தமா? சோ இந்த வாரம் நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை நிகழ்ச்சி 9:30 மணிக்கு புதிய தலைமுறையில காண தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.